அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். போரில் பங்கு கொண்ட மற்ற வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது போல் போர் வீரர் என்ற முறையில் தமக்கும் ஒரு பங்கை எடுத்துக்கொள்வார்கள். குதிரை வைத்திருப்பவர்களுக்கு சாதாரண போர் வீரரை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் குதிரை வீரர்களுக்கு கிடைத்த பங்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடைத்தன. கைபர், பதக் ஆகிய பகுதிகளில் உள்ள தோட்டங்கள் நபிகள் நாயகத்துக்கு இவ்வாறு தான் கிடைத்தன. இதையும் மரணிக்கும் போது பொது உடைமையாக்கிவிட்டார்கள் என்பதை முன்னரே நாம் குறிப்பிட்டுள்ளோம். இந்த தோட்டங்களிலிருந்து அவர்களுக்கு வருமானம் வந்தது. நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் அன்பளிப்பாக வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்வார்கள், தாமும் அன்பளிப்பு செய்வார்கள். இந்த வகைகளில் தவிர வேறு எந்த வருமானம் அவர்களுக்கு இருந்ததில்லை. இதிலிருந்து தான் தமது குடும்ப தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அற்புத வாழ்க்கை அவர்கள் இறைவனின் தூதர்தான் என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரமாக அமைந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.